ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தற்போது புதிதாக இங்கே பாருங்கள், ஒரு பிளான்ஸ் வாங்கி வந்திருக்கேன். இதை எப்படி பிளான்டிங் பண்ணுறது உங்களுக்கு காமிக்கிறேன். எந்த பிளான்ஸ் வாங்கினாலும், ஏன்னா சில பேர் ஒரு சில தவறுகள் நிறைய பேர் பண்ணுறாங்க. அது என்னன்னு சொல்லி காமிக்கிறேன். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் தொடர்ந்து உங்களுக்கு லிங்க் வரும், பார்க்கலாம். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது சேங் ஆஃப் இந்தியா எல்லோ. இந்த பிளான்ஸ் நேம் வந்து சேங் ஆஃப் இந்தியா எல்லோ. நான் ஒரு சின்ன பாட் வாங்கி வந்திருக்கேன். ஏன்னா பிளான்ஸுக்கு தகுந்த மாதிரி பாட் வாங்கினா போதும். ஒரு 10 inch பாட் இருக்குது. இதில் பிவிசி பாட். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய அந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸ் ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹோல்ஸில் ஒரு 3 ஹோல்ஸ் மறைச்சா போதும், 3-4 ஹோல்ஸ் மறைச்சா போதும். நம்ம அந்த ஹோல்ஸ் தகுந்த மாதிரி ஃபுல்லாக கல் வச்சுக்கணும். கல் வச்சுட்டு இங்கே பாருங்கள், கொஞ்சம் கோகோ பீட்டும் ரெட் சாயிலும் மிக்ஸ் பண்ணி இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கோகோ பீட்டும் ரெண்டாவது கொஞ்சம் ரெட் சாயில் மெனியூர் மிக்ஸ் பண்ண கலவை. அவ்வளோதான். இப்போ எடுத்து இந்த பாட்டில் போடுறேன். இங்கே பாருங்க, கோகோ பீட் ரெட் சாயில் மெனியூர் கலந்த கலவை. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கவரை பிரிச்சுக்கோங்க. எந்த நீங்கள் பிளான்ஸ் வாங்கி இருந்தாலும் கவரை ரிமூவ் பண்ணிக்கோங்க. சேங் ஆஃப் இந்தியா எல்லோ பிளான்ஸ். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா க்ரோத் ஆகிருக்கு. நமக்கு ரூட்டு வெளியே வந்திருக்கு. நம்ம மண் கூம்புக்குள்ளே நிறையா இருக்கும். சில பிளான்ஸ்லாம் நிறைய இது க்ரோத் ஆன பிளான்ஸ் க்ரோத் ஆகல, ரூட்டு 1-2 inch தான் போயிருக்குன்னா நமக்கு என்ன ஆகும், ரூட்டு வெளியே வராது. அப்போ அதுக்குள்ளே இருக்கும்போது என்னென்னா இந்த மண் கூம்பை கொஞ்சம் உடச்சி விடுங்க. ஏன் அப்படின்னா நிறைய பேர் உடைக்காம நர்சரியில் வாங்கி வந்து அப்படியே தூக்கிட்டு வந்து அப்படியே வச்சிருவாங்க. அப்போ இந்த ரூட் வந்து இந்த மண் கூம்புக்குள்ளே வெளியே புது சாயில் நம்ம போடுற சாயில் இறங்கிறதுக்கு 1 or 2 months ஆகிடும். அப்போ என்ன அப்படின்னா உங்களுக்கு பிளான்ஸோட க்ரோத் கம்மியாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா புதுசாக வாங்கிட்டு வந்த பிளான்ஸும் எப்படி இருந்தாலும் இந்த கூம்பை கொஞ்சம் உடச்சி விட்டுக்கோங்க. உடச்சி விடும் போது ரூட் வந்து நம்ம புது மண்ணில் பாட்டில் வைக்கும் போது வேகமாக ரூட் இறங்கும். அதனால பிளான்ஸோட க்ரோத் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா புது சாயிலில் ரூட் இறங்கும் போது நமக்கு வந்து க்ரோத் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். ஏன்னா பேக்கெட்டில் கொஞ்சம் செம்மணீர் தான் இருக்கும். நம்ம பாட்டில் நிறைய செம்மணீர் போகும்போது நமக்கு ஹெல்த்தியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் பிச்சு விட்டாச்சு. கூம்பு மேலேயே லைட்டாக உடச்சி விட்டுக்குங்க. எந்த பிளான்ஸ் வாங்கினாலும் லைட்டாக உடச்சி விட்டுக்குங்க, மேலே கீழே இந்த மாதிரி உடச்சி விட்டுட்டு இது பாருங்கப்பா, அவ்வளோதான். இதே மாதிரி மண் போடும்போது 1 inch கம்மியாக வைங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மண் போடும்போது இவ்வளோதான் போடணும், ஃபுல் மட்டமாக போடக்கூடாது. 1 inch கம்மியாக போட்டோம்னா நம்ம வாட்டரிங் பண்ணும்போது வாட்டர் கொஞ்சம் நிற்கும். இது கொஞ்சம் 15 daysக்கு செமிஷேடில் வைங்க. அது பிறகு ரூட் புது மண்ணில் ரூட் ஃபார்ம் ஆகும். அதுவே எடுத்து டைரக்ட் சன்லைட்டில் வைக்கலாம். எந்த பிளான்ஸ் மாற்றினாலும் 15 daysக்கு வந்து செமிஷேடில் எடுத்து வைங்க. புது லீவ்ஸ் வர ஆரம்பிக்கும். அதுவே நீங்கள் வந்து டைரக்ட் சன்லைட்டில் வைக்கலாம். நீங்கள் இன்டோர் பிளான்ஸில் சன்லைட்டில் வைக்க வேண்டாம். அவுட்டோர் பிளான்ஸ் எது வந்தாலும் இந்த மாதிரி புதுசாக பர்ச்சேஸ் பண்ண வரும்போது பேக்கெட்டில் போட்டு வச்சுருங்க. வச்சுட்டுனா நியூ லீவ்ஸ் வரும், புதுசாக ரூட் கீழே ஃபார்ம் ஆகும். அது பிறகு நீங்கள் மாற்றி டைரக்ட் சன்லைட்டில் வச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.